வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாணவர் சக்தி வென்று இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, நோக்கம் நிறைவேறி இருக்கிறது, முடிவு கசப்பானதாக அமைந்திருக்கிறது, விரும்பத்தகாத வன்முறை பலரை பாதித்திருக்கிறது. இந்த போராட்டம் எத்தகைய செய்திகளை சொல்கின்றன? நேற்றைக்கு சாலைக்கு வந்தவர்கள் முகநூல் போராளிகள் அல்ல, மீனவர்களும் எளிய குடியில் பிறந்த சாமானிய மனிதர்களும் தான் மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் வீதிக்கு வந்தார்கள் என்று அதை கவனத்தோடு பார்க்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் செய்தியும் முக்கியமானது என்றும் கருத்துக்கள் இருக்கின்றன. இறுதியில் நடந்த சம்பவத்திற்கு போலீஸ் எடுத்த நடவடிக்கை, அப்புறப்படுத்த முயற்சி என்பது போன்ற செய்திகள் இன்றைக்கு அரசியல் தலைவர்களால், கட்சிகளால், இயக்கங்களால் பேசப்படுவதாக இருக்கிறது. நீதி விசாரணை வேண்டும் என்று திமுக கோருகிறது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக கோருகிறது, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நாங்களே விசாரணை நடத்தப் போகிறோம் என்று மக்கள் நல கூட்டணி சொல்கிறது. இவை தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளா? நீதிமன்ற தீர்ப்பை, குறிப்பாக அவசர சட்டம் என்பது பற்றி இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, போராடியவர்களுக்கு போதுமான புரிதல் ஏற்படாமல் போனதற்கு அவர்களே காரணமா, அல்லது அந்த புரிதலை ஏற்படுத்த யாரேனும் தவறிவிட்டார்களா? அரசு தவறிவிட்டதா? போராட்டத்தை ஆதரித்தவர்கள் தவறிவிட்டார்களா? பல கேள்விகள் இருக்கின்றன. விவாதிக்கலாம். நம்மோடு எழுத்தாளர் முத்துக்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன், திமுகவின் திரு அப்பாவு, அதிமுகவின் திரு ஆவடிக்குமார். வணக்கம். கட்சித் தலைவருடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான பார்வையாளருடைய கருத்தை கேட்கலாம். இந்த மாணவர் போராட்டத்துடைய முடிவு இன்றைக்கு அது முடிந்தாலும் பேசப்படுகிறது. அந்த பல்வேறு தலைவர்கள் வெவ்வேறுபட்ட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இன்றைக்கு காவல்துறையினுடைய ஆணையர் 170 பேர் விசமிகள் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறோம், போலீஸிடம் இருக்கக்கூடிய வீடியோ ஆவணங்கள், புகைப்படங்கள் இவற்றை கொண்டு மேலும் யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படின்றத நாங்கள் தேடி வருகிறோம். போலீஸாரே வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று வெளியான ஊடக வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பற்றி நாங்கள் சைபர் கிரைமில் விசாரிக்க போகிறோம் என்ற விசாரணை நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். இந்த கோரிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இது காலத்தின் தேவை கருதி எழுந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான கோரிக்கையாக நான் பார்க்குறேன். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கை மிகவும் முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு போராட்டமும் இல்லை. இன்னொரு விஷயம், அரசியல் தலைவர்கள் உள்ளே வர வேண்டாம், அரசியலே கிடையாது, அரசியல்வாதிகள் வர வேண்டாம், கருத்து சொல்ல வேண்டாம், இந்த அரசியல்வாதிகள் மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கடற்கரையில் கூட்டினாங்க. அவர்களின் ஒரு பகுதியினர் மீது ஒரு நடவடிக்கை பாய்கிற போது அதற்கு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் தான் குரல் கொடுக்க வேண்டியதாக, அதுதான் இயல்பானது. அது ஆரம்பத்தில் அரசியல்வாதிகள் மீது, அரசியல் தலைவர்கள் மீது நம்பிக்கை குறைபாடு காரணமாக அல்லது நம்பிக்கை குறைவு காரணமாக மாணவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அந்த நிலைப்பாடு என்னை பொறுத்தவரை தவறான நிலைப்பாடு. ஏன்னா எந்த ஒரு போராட்டமும் ஒற்றை காரணத்தை முன்வைத்து போராட்டம் தொடங்குவதல்ல. பல்வேறு மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது ஒற்றை காரணம் இருக்கும், ஆனால் அடிநாதமாக பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுதான் மக்களை ஒரு புள்ளியை நோக்கி, எல்லா பிரச்சனைக்குரிய எல்லா புள்ளிகளும் ஒரே புள்ளியில் இணைந்து போராட்டமாக வெடிக்கும். போராட்டங்கள் 2 வகை. ஒன்று அடையாள போராட்டம், இன்னொன்று தொடர் போராட்டம். அடையாள போராட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இலக்கு அல்லது ஒரே ஒரு நோக்கம் இருந்தால் போதும். இந்த காரணத்துக்காக ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் அல்லது அடையாள போராட்டம், சாலை மறியல் அப்படின்னு. ஆனால் ஒரு தொடர் போராட்டமாக அவர் முன்னெடுக்கும் போது அதற்கான வழிமுறைகளும் செயல் திட்டங்களும் வேணும். ஆனால் இந்த மாணவர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மிகப்பெரிய அளவில் திரண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த போராட்டம் யாருக்கு எதிராக போராடுகிறோம், என்ன கோரிக்கையாக போராடுகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுங்க ரொம்ப முக்கியம். அந்த நடவடிக்கைகள் எடுக்கும்போது அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எதிர்வினை ஆற்றுவது அப்படி உதாரணமாக எந்த ஒரு போராட்டமே உடனடியாக ஒரு முடிவு கிடைச்சிடாது. ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 நாட்களில் முடிவு கிடைச்சிருச்சு. அந்த முடிவு, அந்த ஒரு நல்ல பழம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பழம் நல்ல பழமா கெட்ட பழமாங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை அல்லது ஒரு அரசியல் புரிதல் அவங்களுக்கு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அதனால தான் சொல்கிறோம், இந்த போராட்டங்கள் அரசியல், இந்த இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கட்சி அரசியல் தலைவர்கள் இல்லாமல் எந்த ஒரு போராட்டமும் வென்றெடுக்கப்பட்டதில்லை. ஆனால் இவங்க அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக அரசியல்வாதிகளை ஒதுக்குறப்போ இந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியோ அல்லது முக்கியமான நகர்வோ வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அதுதான் இந்த அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்த போது அது நல்லதா கெட்டதாங்கிறது ஒரு புரிதல் இல்லாமல்
அந்த போராட்டத்தை கைவிட அல்லது கலந்து செல்ல மறுத்தாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய திரண்டுட்ட கூட்டம் அதற்கு வந்து ஒரு காரணமா கூட இருக்கலாம். இதை விட இந்த கூட்டம் திரண்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு, பலதரப்பட்டவருடைய ஆதரவு இருக்குது. இதை கொண்டு இன்னமும் நிறைய கோரிக்கைகளை கூட நம்ம சாதிக்க முடியும். அந்த இன்னமும் சாதிக்க முடியுங்கிற கோரிக்கை தான் ரொம்ப தவறு. ஏன்னா அறப்போராட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அறப்போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை முன்வைத்து அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் வந்து எடுத்த பிறகு அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை வென்றெடுக்கப்படும் பொழுது அதை உணர்ந்து கொண்டு அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வது அப்படிங்கிறது திரும்ப போராட்ட காலத்தில் அல்ல, போராட்ட காலத்துக்கு வெளியே செல்வது, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அடுத்தடுத்த நகர்வுகளை கவனிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான செயல்பாடாக இருந்திருக்கணும், அடுத்த கட்ட நகர்வாக இருந்திருக்கணும். ஆனால் அதை செய்ய தவறியதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த வழிகாட்டுதல் ஏதும் இல்லை. குறிப்பாக அந்த வழிகாட்டுதல் ஏதும் வரும்போது அதையும் கூட அவர்கள் நிராகரித்ததும் முக்கியமான காரணம். ஒருவேளை வந்து அரசியல் தலைவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் அவசர சட்டம் அறிவிக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு புரிதல் இருந்திருக்கும். அது இல்லாத போது, அந்த வழிமுறையும் செயல் திட்டமும் அவர்களுக்கு இல்லாத பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள், குறிப்பாக அரசினுடைய முரட்டுக்கரங்களை எப்படி எதிர்கொள்வது? இப்போ அரசியல் கட்சிகள் இருந்தாங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் வரலாம். இந்த கோரிக்கைகள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு வரலாம். அது இன்னைக்கு அதாவது அந்த குறிப்பாக வந்து காவல்துறை நடத்தின வன்முறை, இந்த வன்முறைக்கு காரணம் வந்து 3 தரப்புன்னு நான் சொல்லுவேன். முதல்ல வந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தவர்கள் அல்லது போராட்டத்திற்கு ஆதரவளித்த பிரபலங்கள். அவங்க வந்து டெல்லிக்கு போனாங்க, தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசினாங்க. அவசர சட்டம் வந்த பிறகு உடனடியாக போராட்ட களத்துக்கு வந்து அவர்கள் மக்கள் மத்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் மிக விரிவான ஒரு பேச்சை நடத்தியிருக்கணும். இந்த மாதிரியான சட்டம் வந்திருக்கு, அதனால நம்ம கேட்டது இது, கிடைச்சது இது, நல்ல விஷயம், இதனால அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம், அதுவரை நாம் கலந்து செல்லலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மக்கள் மாணவர்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்கணும். அந்த வாய்ப்பை வந்து போராட்ட காலத்தில் ஈடுபட்டவங்க பயன்படுத்திக்கல. பிரஸ் மீட்டோட அவங்களுடைய கடமை முடிஞ்சு போயிட்டு தான் அவங்க நினச்சிட்டாங்க. அடுத்தது அரசியல் தலைவர்கள், அது ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது போல அரசியல் தலைவர்களை வேண்டான்னு சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் சென்று இளைஞர்கள் மத்தியில் போய் போராட்டம் நடத்த வேண்டாம், இது மாதிரியான அரசாங்கம் ஒரு சட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பை வந்து மாணவர்களை நிராகரிச்சிட்டாங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், முதலமைச்சர் அவசர சட்டம் வந்த பிறகு நேரடியாக மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு சாகச முயற்சி, அது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்படி ஒரு அவசர சட்டம் வந்திருக்கிறது, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அவசர சட்டம் வந்திருக்கிறது, அதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், டெல்லியில் போய் முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேங்கிற ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் போராட்ட களத்துக்கு வந்து செய்திருக்க வேண்டும். அல்லது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து மாணவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். அதை செய்யாமல் சாகச முயற்சியாக நேரடியாக மதுரை சென்றது கூட ஒரு வகையிலே மாணவர்களுக்கு போதுமான புரிதலை ஏற்படுத்தாமல் போனதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது மாணவர்கள் நமக்கு நல்லது நடக்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் காவல்துறைக்கு கடுமையான நெருக்கடி, இவர்களை எப்படியாவது 26ஆம் தேதிக்குள் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் சிறுக சேர்ந்த கூட்டம், மிகப்பெரிய அளவிலான கூட்டம், அதுவும் உணர்ச்சி மிகுந்த கூட்டம், அவர்களை வெளியே தள்ளுவதற்கு மிகப்பெரிய சிரமம். அதற்காக அவர்களுக்கே உரித்தான அந்த இரும்பு கரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக வாகனங்களை அவர்களே தீயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர சூழல் ஏற்பட்டு விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் மாணவர்கள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்கி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது காவல்துறையின் நோக்கம். ஏன்னா காவல்துறைக்கு கடுமையான நெருக்கடி 26ஆம் தேதி வருகிறது. குறிப்பாக இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்பொழுது அவர்களை வெளியேற்ற வேண்டியது அவர்களுடைய அவசியம். அதற்காக அவர்கள் இரும்பு கரத்தை பயன்படுத்தி முன்னாடி இந்த இரும்பு கரம் பற்றி ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்கறது பொருத்தமா இருக்கும். இரும்பு கரம்னு முத்துக்குமார் சொல்றார், ஆனால் கட்சி தலைவர்கள் வெவ்வேறுபட்ட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இது போலீஸ் எக்ஸஸ், இதை வந்து தவிர்த்து இருந்திருக்க முடியும், போலீஸ் இதை இன்னமும் இலகுவாக கையாண்டிருக்கணும், இன்னொரு முறை இப்படி ஒரு கூட்டம் கூடிடக்கூடாதுன்றதுக்காகவே இதை செய்தார்கள் அப்படின்ற விமர்சனமும் சிலர் முன்வைக்கிறாங்க. இல்லை, சிலரில் பலர் கூட முன்வைக்கலாம். ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருக்க. மரியாதைக்குரிய எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த சமீப கால வரலாறு மட்டும் இல்லை, தொடர் நிகழ்வுகளை வரலாறுகளை படித்தவர் மட்டும் இல்லை, பதிவு செய்து வருபவர். நான் கேட்குறேன், இன்றைக்கு இரும்பு கரன்ற சொல்கிற இதே வார்த்தை ஒரு 2 நாளைக்கு முன்னே தமிழ்நாடு காவல்துறையுடைய அணுகுமுறையை எவ்வளோ தூரம் பாராட்டியிருக்கீங்க, ஊடகங்கள் உள்பட. இன்றைக்கு காவல்துறை இந்த இரும்பு கரத்தை இன்றைக்கு பயன்படுத்த வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்பது உண்மையானால் இதை ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாமே. காவல்துறைக்கு அந்த நோக்கம் இருந்தால் முதல்ல கூட சொல்லியே தடுத்திருந்தா போலீஸை மீறிட்டு இன்னைக்கு கலைச்சதா அன்னைக்கு கலைக்க முடியாதா? இன்னைக்கு
காவல்துறையை மீறி சேர்ந்த கூட்டம் நீங்கள் நம்புறீங்களா? காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறையினுடைய எதிர்ப்புகளை சந்தித்து இந்த கூட்டம் கூடியிருக்க முடியுமா? காவல்துறை ஒத்துழைப்போடு தான் இந்த கூட்டம் நடந்துச்சா? நிச்சயமா காவல்துறை உலகத்துக்கே தெரியுமே, காவல்துறை எவ்வளவு மென்மையாக இந்த போராட்டக்காரர்களை அணுக முடியுமோ அவ்வளவு மென்மையாக அணுகியிருக்காங்க. சமூக விரோதிகளை முன்கூட்டியே தடுத்து இருந்திருக்க முடியுமே. சமூக விரோதிகள் சரியான கேள்வி. சமூக விரோதிகள் தங்களுடைய என்ன சொல்ல போனா அரசியல்வாதிகள் வராதுன்னு சொன்னது யாரு? அரசியல்வாதிகள் இந்த இதில் தலையிடக்கூடாதுன்னு தடுத்தது யார்? அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அதில் இருந்தாங்க, அரசியல்வாதிகள். ஆனால் அடையாளப்படுத்துகின்ற போது இது ஏதோ ஒரு வகையில் பார்த்தா இது தன்னெழுச்சி. அதில் வந்து எந்த ஒவ்வொரு மனிதனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக கருதி இதை செஞ்சாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யாருடைய அழைப்பையும் ஏற்று அந்த நிகழ்ச்சிக்கு வரல. யாரும் யாருக்கும் கட்டுப்பட முடியாது. 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 ஒவ்வொரு உணர்வோடு, ஒவ்வொரு எண்ணத்தோடு, ஒவ்வொரு முடிவோடு இருந்தாங்க. அந்த முடிவை ஒருங்கிணைத்து, இதுதான் ஒரு தன்னெழுச்சி போராட்டத்திற்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு அல்லது அந்த போராட்டத்துக்கு உரித்தான தனி குணம். ஏன்னா இந்த தன்னெழுச்சியாக வருகின்ற போது யாரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இது ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு அமைப்பு ரீதியாகவோ இது ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் அல்லது ஒரு தலைமையின் வழியாக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் அந்த தலைமையை அழைத்து பேச முடியும், தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. பல்வேறு அரசியல் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர அரசியல்வாதிகள் தலையிட வேணாம்னு தடுத்தாங்களே ஒழிய பல அரசியல் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் இருந்தது, ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருந்தது, ஒவ்வொரு நோக்கம் இருந்தது, ஒவ்வொரு அணுகுமுறை அமைதியா தானே போயிட்டு இருந்தது எல்லாருக்கும். அதுதான் இந்த எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதுல போயிருக்காங்க, எல்லா கட்சி சார்ந்த உணர்வு சார்ந்தவங்களும் போயிருக்காங்க. ஆனால் அது கடைசி நிமிஷம் வரையிலும் அமைதியா தானே போச்சு. முதல் நாள் இரவு வரையிலும் எந்த பிரச்சனையும் அமைதியா தான் போச்சு. அமைதியா இருக்கின்ற சூழல் காவல்துறையினுடைய முழுமையான நெறிப்படுத்துகின்ற செயல் மூலமாக அது ஒருங்கிணைக்கப்பட்டது. இது வந்து ஏன்னா இது உணர்வு ரீதியான போராட்டம். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, பாரம்பரியத்தை மீட்பதற்கான ஒரு தருணம் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனசிலும் இருந்தது. அதனால தான் குழந்தைகள் உட்பட அந்த போராட்டத்தை அவங்க போராட்ட களமாவே அதை நினைக்கல. சமூக விரோதிகள் ஊடுருவினாங்க அப்படின்னு எனக்கு செய்தி வந்ததுன்னு சொல்றாங்களே, சமூக விரோதிகள் ஊடுருவும் போதே தடுத்திருந்திருக்க முடியும் தானே? அதுதான் சொல்றேன். இன்றைக்கு அதுல எழுப்பப்பட்ட கோஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த விளம்பர தட்டிகள் வச்சிருந்தவங்க கூட முதலமைச்சரை இழிவாக பேசினது உண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை விமர்சித்தவர்கள் உண்டு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்தவர்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனம் போன போக்கில், இன்னும் சொல்ல போனால் சில கொச்சையாக அவருடைய இச்சையை வெளிப்படுத்துகின்ற வகையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அதை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியல. அதுக்காக அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு காவல்துறை அந்த ஒருத்தருடைய நடவடிக்கைகளை அது நிச்சயமாக உளவுத்துறையும் கியூ பிரான்ச் போலீஸும் அதையெல்லாம் கண்காணிச்சுட்டு வந்து தான் இருப்பாங்க, வருவாங்க. அது அவங்க டியூட்டி. நான் முடிச்சிடுறேன். கண்காணிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் போய் ஒருவரை கைது செய்திருந்தால் அல்லது ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருந்தா அந்த போராட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்போவே அது திசை திருப்பப்பட்டிருக்கும். அவர்கள் ஒரு பாதுகாப்பை பெற்றிருப்பாங்க. அதனால போலீஸுக்கு வந்து உங்க கூட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவங்க முன்கூட்டியே சொல்லி இருந்திருக்கலாமே. அப்படியான எந்த எச்சரிக்கையும் கடைசி நாள் வரையிலும் வரலையே. எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா அந்த அமைதியான வகையில் அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் அல்லது வார்த்தை முரண்பாடுகள் இருந்தாலும் அது அந்த எல்லையை மீறி வெளியே வரல. அங்கே இது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்ட களத்தில் அது ஒரு வகையான போராட்டமாக இருந்ததே ஒழிய. ஆனால் இந்த எப்போ அது வெளிப்பட்டதுன்னா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம், அவங்க மரியாதைக்குரிய எழுத்தாளர் முத்துக்குமார் சொன்னார், முதலமைச்சர் இதை வேறு வகையில் அணுகிருக்கலாம், பேசியிருக்கலாம். அவங்கள நீங்கள் 1000 நோக்கம் இருக்கட்டும், இன்றைக்கி யார் வேணால் எந்த நோக்கத்துக்காக போராடணுன்ற அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கலாம். ஆனால் ஒற்றை வரி ஜல்லிக்கட்டு நடக்கணும். அடுத்து அந்த விரிவாக்கம் என்னாச்சு? வாடி வாசலை திறந்தால் வீடு வாசலை நோக்கி போவோம், அதுவரை நாங்கள் வீதியில் தான் இருப்போம். இதுதான் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்த கோஷம். முதலமைச்சர் இந்த சட்டம், அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் முதலமைச்சர் செய்த வேலை என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, இந்த 100 நாட்கள்
நான் உடனடியாக நாளை காலை வாடிவாசலை திறப்பேன், நானே போய் திறக்கிறேன். அவருடைய நோக்கம் என்னன்னா, இவங்களுடைய கோரிக்கை அதுதான். அந்த வாடிவாசலை திறக்க வேண்டும் என்பதா, ஓ பன்னீர்செல்வமே திறக்க வேண்டும் என்பதா? இல்ல, வாடிவாசலை திறப்பேன்னு சொன்னார். அதுல வந்து முதலமைச்சர் என்ன நினைச்சாரு, சரி இது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டோம், அவங்க விரும்பினா நம்மளே போய் செஞ்சு அது ஒரு முன்னுதாரணமா ஒரு முதலமைச்சரே திறந்துட்டாரு. ஏன்னா அதில் சட்டமீறல் இருந்தால் முதலமைச்சர் திறக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கின்றவர் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்ய மாட்டார், செய்ய முடியாது, சட்டம் அனுமதிக்காது. அதனால அவரே திறந்துட்ட பிறகு இது சட்ட அந்தஸ்து கிடைச்சிருச்சு, இது சட்டப்படி தடை இல்லை என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த அறிவிப்பை தந்தாரே தவிர அவர் போய் திறந்து மாடு பிடிக்கணுன்ற நோக்கம் அவருக்கு இல்லை. அதன் வழியாக இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சின்ன இடங்களில் கூட குழந்தைகள் உட்பட எல்லாம் போராடுகின்ற சூழல் இருக்கின்ற போது இதில் வந்து இந்த போராட்டத்தை யார் ஒருங்கிணைக்கிறார்கள், யார் தலைமையேற்கிறார்கள் என்ற ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் அந்த செயலின் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு வந்துடும் நம்பினார். அதுக்காக நம்ம முயற்சி தானே தவிர இதில் வந்து இந்த சட்டத்தை இன்னும் சொல்ல போனால் இதில் அவசர சட்டம் சொன்னாங்க. ஒரே ஒரு வரி, அவசர சட்டம் சொன்னது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அது அவசர சட்டம் இல்ல, உடனடி சட்டம். உடனடியா அந்த சட்டம் புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா அவசர சட்டம்ன்ற சொல்ல மாற்றி உடனடி சட்டம் அப்படின்னு விளக்கி இருக்கிறதுக்கான வலிமை அரசு தான் உண்டு. அது புரிய வைக்க வேண்டியது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து எத்தனை தலைவர்கள் அறிக்கை விடுறாங்கல்ல, இந்த சட்டத்தை வரவேற்றாங்கல்ல, இந்த சட்டத்தை அந்த தலைவர்கள் விளக்கி இருக்கலாமே. சட்ட முன்முறைவு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறத மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இல்ல, நீங்க ஹரிபரந்தாமன் அவர்கள் போன போது அங்க சட்டத்தை முன்னுரிமை பற்றி அவருக்கு எந்த விதமான தகவலுமே இல்ல. இருந்தாலும் கூட மாணவர்களை சென்று சந்தித்து பேசினார். ஆனால் முதலமைச்சர் வரவில்லைங்கிறது இல்ல. மசோதா நிறைவேறுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் சட்ட பார்வையாளர் இடத்தில் மரியாதைக்குரிய நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதனால இந்த சட்டத்தில் சில சிக்கல் இருக்கு. ஏன்னா சட்டத்தை வந்து நம்மளை விட வேகமாக அதை எதிர்க்கிற சக்திகள் இருக்குது. அவங்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடுன்ற சூழ்நிலை வந்ததுனால எல்லாருமே, நானே கூட விவாதங்களில் பேசுகின்ற போது சொன்னேன், அந்த சட்டத்தில் என்ன வாசகம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த சட்டம் உருவாகி இருக்கு, சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது, அதை வந்து அரசாங்கம் சொல்லுது. இதனால் நிச்சயமாக அந்த வாசகம் என்னன்றதை அது வெளிப்படுத்துகின்ற போது தான் தெரியும். அதுக்குரிய சட்ட முறையில் வெளிப்படுத்துவாங்க. இப்போ இல்ல, கெசட் நோட்டிபிகேஷன் வர சொல்ல அதுக்குரிய ப்ரொசீஜர் பிரகாரம் வரணும். அது வராத காரணத்தால தான் உள்ளாட்சி தேர்தல் தடைப்பட்டது. அவங்க ஒரு கெசட்லயே போட்ட கெசட் நோட்டிபிகேஷன் வெளியில விடல, அதான் பிரச்சனைன்னு சொல்ற ஒரு வாதம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். உள்ளாட்சி இருங்க, நான் முடிச்சிடுறேன். உள்ளாட்சி தேர்தலில் கெசட் நோட்டிபிகேஷன் போட்டாங்க, அதை பப்ளிஷ் பண்றதுல ஏற்பட்ட இடைவெளி தான் அந்த ஸ்டேக்கு காரணம். அதை மறந்துருக்க மாட்டீங்க. திரு நாராயணன், போராட்டம் முடிந்த நிலையில போராட்டத்தினுடைய முடிவு பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த விசாரணைகள் வேண்டும், அந்த இறுதியாக நடந்த சம்பவங்கள் வந்து ஏற்புடையதில்லை அப்படின்னு சில கட்சிகள், எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. கவர்னரை பார்க்குறாங்க, பொதுவெளியில் பேசுகிறாங்க, பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்துட்டு வராங்க. நீங்கள் உங்கள் பாரதிய ஜனதா கட்சி இதை எப்படி பார்க்குது? இல்லை, ஏதாவது எக்ஸஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விசாரணை பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு ஜனநாயக நாடு, தாராளமாக விசாரணை செய்யட்டும். விசாரணை செய்வது காவல்துறையினுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகம் குறித்து மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்முடைய நாட்டில் காண்பித்த இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு சில வேண்டத்தகாத சில சக்திகள் உள்ளே நுழைந்து, நண்பர் ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னது போல, தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி அவர்களையும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மிகவும் தரம் தாழ்ந்து கேவலமாக விமர்சித்த அத்துணையுமே இவர்கள் இந்த மாதிரியான ஆவணப்படுத்தி இருப்பார்கள். இப்போ கேமராவில் எடுத்திருப்பாங்க. எப்படி இன்று சமூக ஊடகங்களில் காவல்துறையினரே போய் ஆட்டோவை கொளுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி என்னுடைய நண்பர் முத்துக்குமார் சொன்னார், ஒரு 3 காரணம் சொன்னார். அது 4வதாக இன்னொன்று நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து இது ஹெவி ஹார்ட். நான் சொல்கிறேன், ஊடகங்களும் இந்த விஷயங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு சில ஊடகங்கள் ஒரு செய்திகளை முந்தித்தர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தவறாக நடந்து கொண்டன என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். இதில் உண்மையில் நான் வருத்தப்படுறேன். ஏனென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் பேசுகிறார். அவர் பாவம், அவங்க வந்து ஒரு சாமானிய மனிதர். அவர் வந்து மோடி பீட்டாவில் ஒரு செயற்குழு உறுப்பினர்னு சொல்கிறார்.
அது வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. அப்போது அந்த இடத்துல நாங்கள் இல்லை மறுக்கிறதுக்கு. என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் பொழுது லைவில் அதை அப்படி தடுக்க முடியாது. ஆனால் அந்த தொலைக்காட்சியினுடைய கடமை அதை இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அதே போல் நேற்று மிகப்பெரிய கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் காலையில் 10 மணிக்கு மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்து விட்டார்னு ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க. நான் பல ஊடகங்களுக்கு தொலைபேசியில் சொல்லி இது தவறான செய்தி, இது போடக்கூடாதுன்னு சொல்லி 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இந்த முறை ஊடகங்களுக்கு அது தவறியது என்பதில் எனக்கு மிகுந்த வருத்தம். இது இனி சரி செய்யப்பட வேண்டும். அது தவறு எங்கேருந்து வந்து இதுக்கு காரணம் சமூக ஊடகங்கள் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு அவசரத்தில் ஒரு டென்ஷனில் அதை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல விஷயங்களை, உதாரணத்திற்கு டாக்டர் தமிழ், எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி அதில் பீட்டா என்ற ஒரு புக்கு கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இது பயங்கரமாக பரவுது. இந்த மாதிரி தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அதிக அளவில் பார்த்து ஃபாரோ இல்லை நெகட்டிவாக, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் நம்முடைய ஊடகங்கள் நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக காண்பித்தது போன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. நாங்கள் எங்கள் கட்சியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏனென்றால் பிரதமரையோ முதல்வரையோ தரக்குறைவாக அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆவடி குமார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களை ஒரு நிமிடம் ஆயிருக்காது வெளியே எழுக்கிறது கண்டிப்பாக. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 99% மக்கள் வந்து ஒரு தூய்மையான, தெளிவான, அருமையான நம்முடைய கலாச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த இளைஞர்கள், குழந்தைகள் அங்கே போராடி கொண்டிருந்தார்கள். அதில் டிஃபிகல்ட்டி காவல்துறைக்கு இருந்திருக்குதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் பிறகு நேற்று காலையில் கூட இந்த காவல்துறையினர் ஒரு சிறிய ஆயுதம் கூட இல்லாததான் அங்கே போனாங்க. அதுவும் நீங்கள் ஒளிபரப்பினீங்க, எல்லாருமே பார்த்தோம். ஆனால் எனக்கு தெரிந்து வாடிவாசல் திறக்கப்பட்டால் உடனே இந்த போராட்டம் முடியும் என்று மக்கள் முதல்ல ப்ராமிஸ் பண்ணாங்க. ஒரு வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நேரடியாக முன் நின்று நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை உறுதியாக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனால் சட்டம் இது வந்து சரியா இல்லையான்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் முதல் நாள் சொல்றாரு எங்களுக்கு இந்திய சட்டங்களின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர், மறுநாள் என்னுடைய வழக்கறிஞர் வந்து இதை பார்த்து சரி பண்ணாதான் நான் வந்து இதை சரி பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படி முரண்பாடுகள் நிறைய அங்கே இருந்தன. ஆனாலும் கூட வன்முறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திட்டமிட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அதற்கான ஆவணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி காவல்துறையோ அல்ல அரசோ இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே போல ஒரு நேர்மையான விசாரணை நடந்து இந்த மக்களுக்குள்ளே தெளிவான, அருமையான, சிறப்பான இந்த இளைஞர்களுக்கு உள்ளே புகுந்து இந்த பிரச்சனையை உண்மையிலேயே தூண்டிவிட்டது யார் என்பதையும் விசாரிக்க வேண்டும். அதாவது எனக்கு அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்தோன்னே எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, தாய் தகப்பன் பெற்றோர்கள் பிள்ளையை வளர்ப்பாங்க. பிள்ளைகள் சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்ம சொன்னெல்லாம் கேட்கும். அது படித்து வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் எப்பா இது உங்களுக்கு தெரியாது, நான் இப்படி செய்வேன், இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தகப்பன் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா உண்மையிலேயே பிள்ளைய பார்த்து வளரதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவன் சொல்கிறது சரிதான்டா போ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் சரியும் நடக்கலாம், தவறும் நடக்கலாம், அவன் போய் அனுபவப்பட்டுக்கிடலாம். ஆனால் அதை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பரம விரோதியாட்டு தமிழ்நாட்டு மாணவர்களையும் இளைஞர்களையும் நினச்சி எங்கள் அண்ணன் நாராயணனும் என் தம்பி குமாரும் தம்பி நாராயணனும் குமாரும் பேச பார்த்தா, நான் அரசியல் பேசலை, வேடிக்கையாட்டு எனக்கு இருக்குது. எங்கள் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அப்போ அவங்க எல்லாருமே பல கருத்து பல கோணங்கள் இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு தமிழ் உணர்வோடு இருக்காங்க, தமிழ்நாட்டு உணர்வோடு இருக்காங்க. நம்ம பெரிய வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் பல விஷயங்கள்னு சொல்லி அவங்க கூடி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நமக்காக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் வரக்கூடாதுங்கிறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம பிள்ளைகள் இவங்க சொன்னாங்க, அவங்க நம்ம தம்பி ஒரு உண்மையை பேச்சுவாக்கில் சொன்னாங்க, ஒரு ஆளுங்கட்சி அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க போலீஸ் என்ன நடக்குன்னு பார்த்தாலே அவங்க யாருக்கு சப்போர்ட்னு தெரியும். அவங்க சொன்னாங்க போலீஸ் ஆதரவோடு தான் இது நடந்து அப்படிங்காங்க. அப்போ ஏற்கனவே போலீஸ் ஆதரவோட அரசு
அனுமதியோட தான் அவங்க அந்த போராட்டத்தை அப்போ முதல்ல அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அனுமதி வந்து மறுக்கப்படுது. ஏன் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறதுனால. நான் கேட்கேன், ஒரு ஜனநாயக நாட்டில் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதா? ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணக்கூடாதா? எங்கள் அண்ணன் பிஜேபியை விமர்சனம் பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுனா அது என்ன தேச துரோகமா? அது எப்படி எங்களை விமர்சனம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான ஒவ்வொரு இயக்கத்தினாலையும் அவங்க. நான் பாதிக்கப்பட்டவன் தானே வெளியே வந்து பேசுதான் அவன். அப்போ அவனை வந்து நீ வந்து பெரிய அளவில் நீ வந்து எங்களை விமர்சனம் பண்ணிட்டா அடியில் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் விமர்சனம் பண்ணாங்க, அதுதானே 2 பேரும் குற்றச்சாட்டு. இப்போ 2 பேருடைய குற்றச்சாட்டு கூடிய அதான் அது தவறான விஷயம். யாரா இருந்தாலும் தவறு தான். யாரா இருந்தாலும் தவறு சார். தரந்தாழ்ந்து பேசுறவங்க மேல நீங்க ஊடகம் நீங்க அதை கேட்கலன்னா அங்க டிபேட்டா நடத்துறாங்க. அங்க கூடி இருக்கவங்க கிட்ட கருத்து கேட்க போயிருக்காங்க. கூடி இருக்கவங்க கிட்ட ஒரு ஊடகம் போயிருக்குன்னா அந்த ஊடகம் போய் உங்க கருத்தை சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் தான் இந்த கருத்தை சொல்லுது. எங்க அண்ணன் நாராயணன் மாதிரி இவ்வளவு தம்பி நாராயணன் மாதிரி இவ்வளவு அனுபவசாலி டிபேட்ல பழகி வந்திருக்கானாவே. அவனுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், நம்ம துரோகம் பண்றாங்க, எங்களுக்கு இப்படி வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. 6 நாளும் அப்படியே கொண்டு விட்டுக்கிட்டு 7வது நாள் நீங்க பண்ண இது நியாயமா? அதுவும் ஒரு பொறுப்பான நம்ம மாநகர ஆணையாளர் சொல்றாரு சமூக விரோதி. நானும் காலையில 6 மணிக்கே என்ன நடக்குன்னு ஒரு 5 மணிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு அவர் ஜேசி மைக்கை பிடிச்சி பேசுறாரு. சட்டத்தில் இப்படி இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால பண்ணிடுவாங்க, நீங்கள் கரைஞ்சி போங்கங்காரு. கரெக்டாக ஒரு 6:15 6:30க்குள்ள அந்த பட்டினப்பாக்கம் ஐஸ் ஹவுஸுக்கு கீழ்ப்பக்கம் இருந்து கல் எடுத்து எரியுதாங்க. யார் எரிஞ்சா? இவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. எரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன செய்றீங்க? உடனே அங்கே ஐஸ் ஹவுஸில் அந்த வாகனங்களை எரிக்காங்க. வீடியோ இருக்குது, அதான் தளபதி சொன்னாங்க, வீடியோக்குள்ளே அழிச்சிடாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் ஊடகத்துக்கு நன்றி சொல்லணும். ஒரு நம்ம ஆட்டோவில் தூக்கி கொண்டு வந்து ஒரு காவல்துறை ஒரு காவலர் வந்து தீய பற்ற. அப்போ எவ்வளோ பேர் அடிக்காங்க. எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்து உங்களை விமர்சனம் பண்ணதுக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல. ஊடகத்தில் போய் நியூஸ் 18ல் வந்து அந்த தீயை எடுத்து ஆட்டோவில் போட்டு எரிக்கதை எடுத்து காட்டினா இது என்ன செட்டப்பா? இது என்ன வேணினி போடுதாங்களா? ஊடகங்கள்லாம் வேணினி போடுதாங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரே ஒரு இது இதன் மூலம் நம்ம ஆணையாளருக்கு யார் சமூக விரோதி? கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர் இருக்கிறவன், அதே மாதிரி சுண்ட தண்ணி அங்கே நம்ம திருவள்ளூர்லேருந்து காஞ்சிபுரம் இந்த பகுதி வரைக்கும் கடற்கரை எடுத்துக்கிட்டா காலையிலே சுண்ட தண்ணி தான் வியாபாரம். சுண்ட தண்ணியோ சுண்ட கஞ்சியோ இவ்வளோ வியாபாரமும். பகல் 12 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரை டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கு 10 மணி நேரம். ராத்திரி அது அனுமதிக்கப்பட்ட இல்ல, நான் ஒரு வாதத்தை சொல்லல தம்பி. அது அனுமதிக்கப்பட்ட டாஸ்மார்க். நான் சொல்ல வரதே ராத்திரி 10 மணிலேருந்து காலையில 12 மணி வரை வியாபாரம் நடக்க. இது அவ்வளவும் லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கு இருக்கு. எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு நான் இப்போ சொன்ன சமூக விரோதம் அவ்வளவும் செய்கிறவன் அத்தனை பேரும் தினம் காவல் நிலையத்துக்கு வந்துட்டு போகிறான். இவங்களுடைய ஐஎஸ் அங்கே இருக்கு, மாநில ஐஎஸ் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இது நடக்கிற இந்த அளவுக்கு நான் இப்போ சொன்ன வியாபாரம் முழுதும் நான் முடிச்சிருந்தேன். வியாபாரம் முழுதும் இன்னைக்கு நடக்கு. நீங்கள் இப்போ வாங்க, ராத்திரி 10 மணிக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை பாட்டிலும் வாங்கி தரேன். காலையில வாங்க. வேற பிரச்சனைகளை வேற விஷயங்களுக்குள்ள விவாதத்துக்கு போகல. ஆணையாளர் சமூக விரோதின்னு சொன்னா இவங்க தானே சமூக விரோதி. இவங்க தானே உங்க கூட ஸ்டேஷன்ல கூட இருக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு அப்பாவி மாணவர்களை இந்த அடி கதற அடிக்கிறதுக்கு கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகாதும்பாங்க. ஆனா இங்க கோழி பாம்பு மாதிரி சின்ன பாம்பு பெரிய பாம்பு சாப்பிடும். அப்படி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சா அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் செய்வது நியாயம், அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதை இவங்க சொன்னாங்க, அதுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கலன்னு இல்ல. பரந்தாமன் இருக்காங்க அவங்க நீதியரசர், இவங்க எல்லாரும் அந்த கெசட் நோட்டிபிகேஷனை கொடுத்ததாட்டு சொன்னாங்க. அவங்க அந்த கெசட் நோட்டிபிகேஷன் தியாகு அவர்களும் ஹரிபரந்தாமன் அவர்களும் நேற்று மாலை போய் உட்கார்ந்துருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ள. காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்காங்க அந்த கெசட்டு, அவங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அதை கொண்டாயான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோட்டையில போய் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகிட்ட அந்த கெசட் நோட்டிபிகேஷன் இல்லை, இந்த மாணவர்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த மாணவர்கிட்ட அவர் படிச்சு பார்த்து
அவரை அரசை ஆதரிக்கிறவங்களுக்கே இது இந்த கெசட் நோட்டிபிகேஷன் லேட்டா ஏன் கொடுத்தாங்க, அந்த நகலை முன்னாடியே கொடுத்துருக்கலாமேன்ற பார்வையை திரு தியாக கூட நேற்றைக்கே முன்வைத்தார். இல்ல ஒரே அதனால அந்த மாணவர்கள் இளைஞர்களை பற்றி குறை சொல்றதுக்கு எந்த தப்பும் கிடையாது. இப்போ நான் குறை சொல்றதை நிறுத்துங்க. அவரும் மறுக்கல. நான் பேசும்போதே சொன்னேன் 99 விழுக்காடு அந்த இடத்துல இருந்த இளைஞர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அந்த 1% அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 1% காவல்துறை நீ சொல்லுங்க. அது நீங்க உங்களுடைய வியூ. அது நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த காவல்துறை நல்ல இடம், நீங்க ஆளுங்கட்சியா இல்லைன்னா அது எதிராயிடும், அதை விட்டுருங்க. நான் சொல்வது அந்த இடத்துல இது போன்ற அந்த பொதுமக்கள் அந்த இளைஞர்கள் உறுதியாக நான் நம்புகிறேன் பிரதமரையோ முதல்வரையோ யாராக இருந்தாலும் சரி அவ்வளவு தரம் தாழ்ந்து பேச மாட்டார்கள். அந்த இளைஞர்கள் அந்த மாணவர்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஆனால் அங்க இருந்ததுல ஒரு சில பேர் அதை செய்யும் பொழுது அவங்களால அதுக்கு எந்த விதமான குரலை எழுப்ப முடியல. அது உண்மை என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஊடகங்கள் வந்து தடுக்கலன்னு நான் சொல்லல. நான் சொன்ன விஷயம் வேற. ஊடகங்கள் சில விஷயங்களை தவறாக சொல்லும் போது உடனடியா அது இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த டென்ஷன் கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆயிருக்குன்னு தான் நான் சொன்னேன். இல்ல காங்கிரஸை நீங்க பண்ணாத விமர்சனமாங்க, இல்ல தரம் மற்ற இயக்கங்களை இவங்க பண்ணாத விமர்சனமா அதெல்லாம் வெளியே சொன்னாலும் வெளியே அப்புறமா நாமளும் இப்போ எவ்வளவு பெரிய ஆளுங்களை திமுக எப்படி எல்லாம் பார்த்து இதுக்கு இவ்வளவு வேலைப்படுது. சுப்பிரமணிய சாமி எவ்வளவு முட்டாள்தனமா பேசாரு, கமலஹாசன் சொல்றாரு எவ்வளவு மட்டமான வார்த்தையில பேசாரு. இதுவரை இவங்க அதை தாங்கிட்டு தானே இருக்கே. அப்ப தமிழ்நாட்டு மக்களும் தாங்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னாரு இவர்கள் போராட்டக்காரர்கள் பொறுக்கின்னு சொன்னா நானும் ஒரு பொறுக்கி தான் சொன்னாரு பொன் ராதாகிருஷ்ணன். நீங்க கேட்டீங்களா? அதாவது நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. அதாவது நம்ம புள்ளைகள் பேசுறதுக்கு கோவம் வருது. அவங்க பேசல, பிள்ளைங்க பேசல, உங்க கட்சியில யார் பேசல, மக்கள் பேசல, மக்கள் மத்தியில புகுந்த சிலர் பேசினாங்க. அவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாட்டு நீங்க அவங்கள போய் ஓன் பண்றீங்க. தமிழ்நாட்டு மீனவர் படக புடிச்சு வைக்கன்னு சொல்றாரு இதே சுப்பிரமணிய சாமி. இதுவரை விடல. தொடர்ந்து ஏங்கிட்ட வா போ. ஏங்க ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் நடிக்க என்ன பண்ணீங்க? உங்களை விமர்சனம் பண்ண ஒரு நிமிஷம் விவாதம் வேற எங்கேயோ போறோம். விவாதம் வேற எங்கேயோ போறோம். பேர் கொத்து கொத்தா கொலை பிரச்சனை டிஎம்கே மோடிக்கு ஒரு நிமிஷம். இது திமுக காங்கிரஸ் பிரச்சனையாக இல்ல வேற விஷயங்கள்ல வடிவம் மாற வேண்டாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, உங்க மறுப்பை நான் கேட்கிறேன். ஒரு இடைவேளை பிறகு கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். திரு ஆவடிக்குமார், இந்த சம்பவத்தினுடைய நீட்சியாக இதற்கு விசாரணைகள் தேவை அப்படின்ற கோரிக்கை வருது. அது சிபிஐ விசாரணை, நீதி விசாரணை, ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை, நாங்களே நடத்துகிற பொது விசாரணைன்னு வருகிறது. அந்த அளவுக்கு விசாரிக்கப்பட வேண்டிய அளவுக்கான தீவிரம் பல கட்சிகளால் முன்வைக்கப்படுது. இந்த ஜல்லிக்கட்டு மசோதாவை ஆதரிக்கிற கட்சிகள், அரசுக்கு எந்த வகையிலும் மசோதா நிறைவேறுவதற்கு குறுக்கே இல்லாத கட்சிகள் இந்த சம்பவத்தில் விசாரணை வேண்டும்னு கேட்குறாங்க. அதாவது அதுக்கு முன்ன மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், விமர்சனங்களை முதலமைச்சர் மேலே இல்லை பிரதமர் மேலே இல்லை ஒரு சிலர் மேலே வைத்ததனால்தான் காவல்துறை இந்த கலைக்கிற முயற்சியில் ஈடுபட்டது. இது நான் பேசுகிற விடுங்கண்ணே, நீங்கள் பேசுனீங்க நான் ஏதாவது குறுக்கிட்டேன்னா சொன்னார். இது முழுக்க முழு பூசணிக்காயை சோற்றில் முறைக்கிற கதை. நாங்கள் விமர்சனங்களை அன்னைக்கு மட்டும் வைக்கல, அவங்க என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவை சார்ந்தவர்கள் இவங்களுடைய ஆட்கள் உள்ளே போக சொல்ல அவங்களையும் விமர்சித்து தான் வெளியே அமைச்சாங்க. அதனால் இது விமர்சனங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இது எப்போ போலீஸ் அந்த சட்டத்துக்கு புறம்பான அன்லாஃபுல் அசம்பிளி என்பதை உறுதிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டதற்கு பிறகும் அவர்கள் அதை தொடர நினைத்த காரணத்தால் அவர்கள் கோரிக்கைகள் வேறு வடிவங்களில் புதிய கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்த காரணத்தால் இது தொடரக்கூடாது என்ற ஒரு நிலை உருவானதுக்கு பிறகுதான் அவங்களை அங்கிருந்து அந்த போராட்டத்தை, இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர்கள், போராட்டத்தை கலந்து கொண்டவர்கள், போராட்டத்தை பெரும்பகுதியாக இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறிய பிறகும் இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அதை தொடர முனைந்த நேரத்தில் தான் போலீஸ் மாணவர்கள் தரப்புல சொல்லப்படுற கருத்து கடைசியா நாங்க வெளியேறோம், கூடி பேசி அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. 2 மணி நேரம் இல்ல, மாணவர்கள் மட்டும் இல்ல, இளைஞர்கள், மக்கள்
தமிழ்நாடே நடத்தின போராட்டம், இன்றைக்கு உலகமே வியக்கின்ற ஒரு தன்னெழுச்சி போராட்டம். இன்றைக்கு உலக அரங்கில் இது போன்ற ஒரு போராட்டத்தை எந்த நாட்டிலும் எந்த மக்களும் நடத்தியிருக்க முடியாது என்ற ஒரு நிலையை எய்திய போராட்டம். கடைசியில் ஒரு சிலருடைய தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு செய்த முயற்சியினுடைய விளைவால் இந்த போராட்டமே இன்றைக்கு இவ்வளோ பெரிய எழுச்சியை நடத்தி இத்தனை நாள் 6 நாள் 7 நாள் வந்து ஒரு தன்னெழுச்சியாக நடந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் நடந்த இந்த போராட்டம் இன்றைக்கு அதனுடைய இலக்கை அடைந்துவிட்ட நிலையிலும் இன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு கலங்கப்படுத்துகின்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இது ரெண்டாவது, முதலமைச்சர் விமர்சனங்களை கண்டு பயப்படுகின்ற அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை. முதலமைச்சர் இதை வெளியிடுகின்ற பொழுது கூட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சாங்களே, நீங்கள் வந்து செயல்படாத அரசுன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் வந்து அங்கே விமர்சனம் பண்ணாங்கன்னு. விமர்சனங்களை ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தால் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறார், நாங்கள் பாடம் படித்திருக்கிறோம். எனவே விமர்சனங்களை பற்றி என்னை பற்றியோ அரசை பற்றியோ சொன்ன விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்தவில்லைன்னு சொன்ன பெருந்தன்மையோடு இந்த அரசாங்கம் இந்த கையாண்டிருக்கு. ஆக இன்றைக்கு இந்த பிரச்சனையில் இன்னைக்கு போலீஸ் வந்து இவ்வளவு பெரிய சம்பவம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதுக்கு பிறகு அவர்களை வெளியேற்றியதில் இவ்வளோ இன்றைக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களே. நான் இதே திமுக ஆட்சியில் இன்னைக்கு போய் கவர்னர்கிட்ட வந்து ஸ்டாலின் மனு கொடுக்குறாரு. இதே திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டவங்களை அடித்து 18 பேர் ஆற்றுல தாமிரபரணி ஆற்றுல மூழ்கி செத்து போனாங்களே. அப்போ போலீஸ் வந்து நடவடிக்கை அது சரியா? இன்னைக்கு போலீஸ் என்பது எல்லா காலத்திலும் போலீஸ் வந்து எல்லா காலத்திலும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், போலீஸினுடைய நடவடிக்கை, நீங்க எதிர்க்கட்சியில் இருந்தீங்க, அன்னைக்கு வந்து போலீஸ் செய்தது அராஜகம் அப்படின்னு சொல்லி அதிமுக அதை சொன்னது. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க போலீஸை நியாயப்படுத்துறதும் இல்ல. இன்றைக்கு 7 நாட்கள் 6 நாட்கள் இந்த போராட்டத்தை போலீஸ் எவ்வளவு மென்மையாக கையாண்டது. அந்த நேரத்தில் கலைத்திருந்தால் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சரி. ஆனால் அந்த போலீஸ் அந்த போராட்டம் தன்னுடைய இலக்கை அடைகின்ற வரை போலீஸ் உதவியாக இருந்தது, உறுதுணையாக இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து இவங்க சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க சாப்பாட்டை இவங்க சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா அந்த காக்கி உடையணி என்ன முடிச்சிடறேன் ஒரே ஒரு நிமிஷம். காக்கி உடையணிந்த அவர் சீருடை அணிந்த காவலர்கள் கூட அந்த போராட்டத்தை வரவேற்று போராட்டத்தை ஆதரிச்சு பேசினாங்க. அதையும் கடைசி அதனுடைய இலக்கு அடைந்ததற்கு பிறகு நாங்க போராடுவோம், தனி தமிழ்நாடு வரைக்கும் போராடுவோம். இத்தனை நாள் பொறுத்த போலீஸ் இத்தனை நாள் ஒத்துழைச்சவங்க இன்னொரு சில மணி நேரங்கள் காத்திருக்க கூடாதா? இல்ல, அந்த அன்றைக்கு இரவு அன்றைக்கு மாலை அவசர சட்டம் வந்தது. அடுத்த நாள் போய் வாடிவாசலை திறப்பதற்கு முதலமைச்சர் அறிவிப்பு தந்தாரு. அதனை ஒட்டி பல இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டம் நடந்துக்கிற நேரத்திலேயே சில இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு தான் இருந்தது. போலீஸ் ஒன்றும் தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த போராட்டம் அப்படின்ற ஒன்றுக்கான வேற வடிவங்கள் வருது. இப்போ ஒரு போராட்டம் என்பது அரசு விரும்பும் வரை போராட்டம், அரசு அதுவரையிலும் ஒத்துழைக்கும். அது காவல்துறை விரும்பலை, ஒரு கட்டத்தில் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சா காவல்துறை அதை கலைத்து விட்டுவிடும் அப்படின்ற ஒரு பார்வை வருது. இன்னொன்று, இந்த முடிவு அப்படின்றது லட்சக்கணக்கானவங்க பெரிய எழுச்சியோடு திரண்டாங்க. அது ஒரு பெருந்தன்மையோடு இது வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு போகாமல் அந்த போராட்டத்தை தொடர்ந்தது. அதன் நீட்சியாக வந்து இப்படி ஒரு தன்னெழுச்சியான போராட்டங்கள் நடக்கக்கூடாது எதிர்காலத்தில் அப்படின்னு இதை செய்கிறாங்க அப்படின்னு சில ஆக்டிவிஸ்ட் புகார் சொல்கிறாங்க. இந்த இரண்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து தன்னெழுச்சியோடு நடந்த போராட்டம் அப்படின்னு ஆவடிக்குமார் சொன்னார், அது உண்மை. ஆனால் காவல்துறையின் அனுமதியோடு நடந்த போராட்டம் அப்படின்னு அவர் சேர்த்து சொன்னார். அதாவது இந்த போராட்டத்தில் ஒத்துழைப்போடு அப்படின்னாலே அதான் அதனுடைய பொருள். அதுதான், அதாவது இவங்க சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு இந்த போராட்டத்தை ரொம்பவும், அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவாக ரொமான்டிசைஸ் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்து ஆவடிக்குமார் சொல்கிறாரு. ஆனால் இது அதாவது சில 100 பேர்களாக இருந்தப்போ அரசாங்கம் என்ன நினச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 100 பேர் சேர்ந்து கோஷம் போடுவாங்க, கலைத்து போன பிறகு கலைந்து விடுவார்கள்னு அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனால் இந்த போராட்டம் சமூக வலைத்தளங்களின் வழியாக காட்டில் கசிந்து மிகப்பெரிய அளவில் போராட்டமாக திரண்டுடுச்சு. அதன் பிறகு இந்த போலீஸ் மாணவர்களுக்கு அனுசரணையாக இருந்து கிட்டத்தட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் சுற்றி வைத்த பிறகு அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறது. அந்த முடிவுக்கு கட்டுப்பட மாணவர்கள் அல்லது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறுக்கும் பொழுது, அல்லது அந்த முடிவை ஏற்க மறுக்கும் பொழுது தங்களுடைய மெய்யான முகத்தை அவங்க மறுக்கல தம்பி.
2 மணி நேரம் டைம் தான் இல்ல, அது கேட்டாங்க முதல்ல தம்பி. அது கடைசியா நீங்க ரெண்டாவது சொல்றது விலகுங்க அப்படின்னு சொல்றப்போ அப்பா, இல்ல, காலையில 6 மணிக்கு வந்த பிறகு சொல்றாங்க. நான் முடிச்சிடுறேன், அவங்க நான் 2 மணி நேரம் டைம் தான் கேட்டாங்க தம்பி. அதே போல தொடர்ந்து அவங்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அண்ணாவிடமிருந்து நாங்கள் பாடம் படித்தோம் அப்படின்னு ஆவடிக்குமார் சொல்றாரு. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு மொழி போராட்டம் ஒன்று உருவானது. அப்பொழுது மாணவர்களை சென்று 5 நாட்கள் இரவு பகலாக சந்தித்து பேசி அந்த மாணவர்களை போராட்டத்தை வந்து விலகிச் செல்லுங்கள் என்று அண்ணா சொன்னார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக மதுரைக்கு சென்று விட்டு அண்ணாவிடம் பாடம் படித்தோம், மாணவர்களை சந்திக்காத முதல்வர், போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து சந்திக்காத முதல்வர் அண்ணாவை இன்னொரு நடைமுறை சிரமத்தை சொல்றாங்க. ஒரு பலதரப்பட்ட சிந்தனையை கொண்டவர்கள் லட்சக்கணக்கான நிலையில திரண்டிருக்கு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற நேரத்துல முதலமைச்சர் போன்றவர்கள் போகிற போது, இப்ப கார்த்திகேய சிவசேனாபதி போகும்போது அவர் இந்த சட்டம் ஏறத்தாழ 90% வெற்றியை தந்ததுன்னு சொன்னா அதை நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவரை ஒருமையில பேசினாங்க. யாரோ ஒரு மாணவர், யாரோ ஒரு இளைஞர் வந்து நீ சொல்றதை உங்க விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதுனால அவர் புரோவோக்கானார்னு விவாதத்தில் சொல்றாங்க. இப்போ முதலமைச்சர் போன்ற ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்படி போகிற போது அவர்கள் எவ்வாறு நடத்தப்படுவார்கள்? இப்ப அண்ணா ஹசாரே இது அவர் போராட்டம் நடத்தினப்ப லட்சக்கணக்கில் திரண்டாங்க. அப்போ மன்மோகன் சிங் போல ஒரு அமைச்சர் குழுவை அமைச்சாங்க. அது இன்னொரு பிரதிநிதிகள் கிரண்பேதி அவர் போன்றவங்க, கெஜ்ரிவால் போன்றவங்களை அவங்க பேச்சுவார்த்தைக்கு நியமிச்சாங்க. அது ஆர்கனைஸ்டாக இருந்த இந்த குழு அவர்களோடு பேசியது, அவர்கள் இவர்களோடு பேசினாங்க. இங்கே இந்த மாதிரி உணர்வெழுச்சியோடு நிற்கிற திரளில் ஒரு முதல்வர் போய் பேசுறதுன்றது எந்த அளவுக்கு சுமூகமாக முடியும்? முதல்வர் கூடுதலாக ஒரு செய்தி, அதாவது 2 அமைச்சர்கள் 10 மாணவர்களை அடித்து பேசினாங்க. பேசிட்டு அந்த மாணவர்கள் அங்கே போன உடனே நீ யார் பேசுறதுக்கு, உங்களுடைய கருத்தை ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. 2வது முதலமைச்சர் பேசுறேன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் மதுரைக்கு போன உடனே மதுரையில இருந்து அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகின்றவர்களுடைய பிரச்சனை அதுதான் இல்ல, களம் அங்கதான். நீங்க மதுரையில அவனியா இல்ல, ஜல்லிக்கட்டு நடத்துறவங்க வேற, ஜல்லிக்கட்டு வேற, போராடியவங்க வேற. அதுதான் இப்போ ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் தொடங்கிய போராட்டம் தான் சென்னையிலையும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுக்க பரவுச்சு. ஆக அந்த இடத்துல வாடிவாசலை திறந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அங்கே திறக்கலன்றதுனால தான் அந்த போராட்டம் உருவாகுச்சு. அதுக்கு அடிப்படையை அங்கே செய்யணும்ட்டு அப்போ முதலமைச்சர் போய் நேராக திறக்க முயற்சி பண்ணல. அப்பவும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தார். அதுக்கு முன்னே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருந்து அப்ப உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா? அதுதான் சாத்தியம். அதைத்தான் அவர் இங்க செஞ்சிருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பு. அதுதான் இங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. நீங்க தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் போய் பேசுறதை விட எங்க போராட்டம் தொடங்குச்சோ போராட்டத்துக்கு எது கருவோ அந்த இடத்துல சம்பந்தப்பட்டவங்களோட பேசினாரு. அதனால பேசினதுக்கு பிறகு அவங்க இன்னொரு நாள் ஒத்தி வைக்கிறான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கு அவங்க அந்த ஊர் மக்கள் ஒத்துக்கிட்டது பிறகு கூட அங்க போராட்டம் நடத்தினவங்க அதை மறிச்சாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு ஊர் மக்கள் முடிவு பண்ணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வேற. ஆக முயற்சி செய்வது ஏன்னா அந்த எது கருவாக இருந்ததோ அந்த கருவில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் இது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் தீர்வாக இருந்தால் முதலமைச்சர் நினைச்சாரு. ஒரு வார்த்தை, அதாவது நேற்று காலையிலே தளபதி என்ன சொன்னாங்க, நீங்க மாணவர்களை அடிக்காங்க, யாராவது போய் விளக்கம் கொடுங்க, முதல்வர் விளக்கம் கொடுங்க. ஏன் ஒரு ப்ரெஸ்ஸையாவது கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் பட்டு வச்சு இப்படி சட்டம் இருக்குன்னு அந்த ப்ரெஸ்ஸில் இதுவரை சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலம் வரை காட்டல. அவங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு 4 மணிக்கு பிறகு தான் அவங்ககிட்ட பேப்பர் கையில் கிடைக்கி. இதை ஏன் மூடி மறைக்கணும்? அதை தான் தளபதி சொன்னாங்க. காலையில் மாணவர்களே இளைஞர்களை நீங்கள் அடிக்காண்டாம், நீங்கள் போய் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு அமைச்சரோ யாரோ ஒரு ஆள் அது இல்லை, யாராவது ஒரு சீஃப் செக்ரட்டரியோ அல்லது காவல்துறையில் பெரிய அதிகாரியோ இதான் நடந்திருக்குன்னு அதை அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே 4 பேப்பரை. அதுல என்ன தவறு நடந்துச்சு? அப்ப தளபதி சொன்னா செய்யக்கூடாதுன்னு அவரே பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் மிக தெளிவாக இப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர்னு இவர் சொல்றாரு. அதை விட ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அதனால் அவர் நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இது சரியா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது உறுதியாக அது தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, இந்த போராட்டத்திற்கு ஒரு வெற்றியைத்தான் கொடுத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். தவிர திருச்சியில் அந்த துணை ஆணையர் அவர் பேசியிருக்கிறார், மயில்வாகனம் மிக அருமையான பேச்சு. அது ரொம்ப நல்லா பேசினார். அவருடைய பேச்சை அங்கே இருந்த மாணவர்கள், நான் அதை கேட்டேன், நீங்கள் எல்லாரும் கூட கேட்டிருப்பீங்க, ரொம்ப அருமையாக பேசினார்.
அதே போல கடந்த 6 நாட்களாக இங்க துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசினார் பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணார். நம்ம அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அதன் பிறகு நடந்தது என்ன அப்படின்ற பொழுது திருச்சியில் இருந்த க்ரௌடோட சென்னையில் இருந்த க்ரௌடு அதிகம். மிக அதிகம். தவிர அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதாகவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, வெளியே போகும்போது, வரும்போதும் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க, வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கலை. அதெல்லாம் நம்ம வந்து ஒரேடியாக சொல்ல முடியாது. நேற்று நடந்ததுன்னா விசாரணை வேண்டும் என்று சொன்னால் விசாரணை செய்யறது தவறு இல்லை. ஏன்னா யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இதுல விஷமிகள் கலந்திருந்தார்களா, அந்த விஷமிகள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் கூட அந்த ஒரு இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அதே மெரினாவில் நான் போய் கலந்துக்கிட்ட போது கூட ஒரு கோவை மாநகர ஆணையாளர் சமூக விரோதிகள்னு சென்னை ஆணையாளர் வெறும் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்ன்றதோ நிறுத்திட்டாரு. அங்க கோவை ஆணையாளர் சில பெயர்களை, சில அமைப்புகளோட பெயர்களை சொல்லுங்க. அதுல டைஃபி எஸ்எஃப்ஐ எல்லாம் சொல்றாங்க. 3 பேர் பேரையும் சொல்றாங்க. தடை செய்யப்படாத அங்கீகரிக்கப்பட்ட இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகளை கூட அவர் அந்த பட்டியலில் சொல்லிட்டாரு. அவங்களாம் சமூக விரோதிகள்ன்ற பட்டியலில் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த வாசுகி அவர்கள் கண்டன அறிக்கை கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்றது தவறு தான். அதெல்லாம் மாற்று கருத்து. நான் என்ன சொல்ல வரேன், ஆனா அதுதான் நான் சொல்ல வந்தேன். அங்க சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சொல்றதுலயும் தவறு இல்லை. ஆனா இது நாங்க எந்த அமைப்பையும் சாராதவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ படங்கள் வருது, ஒரு பெண் வந்து திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சமூக ஊடகங்கள் வருது, அவங்க நீங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. இதுதான் சொன்ன சமூக ஊடகங்களுடைய தன்னெழுச்சியாக சிலர் தனிப்பட்ட மதிமுகவை சேர்ந்தவரோ பாமகவை சேர்ந்தவரோ நான் கூட போயிருந்தேன், என் குடும்பத்தினர் சேர்ந்தார்கள். அரசியலை கடந்து வரலாம், அரசியலை துறந்து வர முடியாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அரசியலை கடந்து வர்றதுக்கு துறந்து வர்றதுக்கு என்ன வித்தியாசம்? அரசியல் அரசியல் கட்சி ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். நானும் போயிருந்தேன். நானும் போயிருந்தேன். இது ஒரு வாக்குவாதமா நான் வைக்கல. நான் போயிருந்தேன், என் குடும்பத்தினர் சென்றிருந்தார்கள். என்னுடைய அண்ணன், என் அண்ணன் வந்து அங்க பேசிருக்கிறார். அது ஒண்ணு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் கூட கேட்டேன், எப்படி பேசிட்டேன். ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்தந்த விருப்பம் எப்படி பேசணும் அது மன்னன் தான் தெரிஞ்சா இவங்க வந்து பிஜேபி வந்து அந்த போராட்டத்தை நடத்தியது அதான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதான் நானும் சொல்றேன். இவங்க எந்த கட்சிகள் அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ நானே போயிருந்தேன், என்ன கூட எவ்வளவு பேர் பார்த்து விஷ் பண்ணாங்க, என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. என்ன யாரும் மறிக்கல, என்ன யாரும் எதுவும் செய்யல. நான் அதெல்லாம் நான் மறுக்கல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் சுத்தமானவர்கள், அருமையானவர்கள், நல்ல மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை யாரோ ஒரு சிலர் தவறாக வழி நடத்தி இருக்கிறார்கள் அல்லது துணை போயிருக்கிறார்கள். இதுதான் விஷயமே. ஒரு விஷயத்தை நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவா என்ன அப்படின்னா, இன்னொரு புரிதல் காவல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் சில பேசும்போது என்னன்னா, இவனை தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஆட்சி இருக்கு. ஒரு முதல்வர் யாரெல்லாம் அமைச்சராக வேணுமோ அவங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்க. ஆனால் அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயகுமார், காமராஜ், வேற அரசியல் நான் வேறு சில விஷயங்களை இதுல முக்கியமா உங்கள்கிட்ட கருத்தை கேட்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் விவாதிக்கப்படணும். இந்த சம்பவத்துக்கு தொடர்பில்லாத விஷயங்களை நான் விவாதிக்க வேண்டாம். அது இன்னொரு நாள்ல இன்னொரு தனியா விவாதிக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க நாளுடைய நிறைவு கருத்து கேட்கிறேன். இந்த போராட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. உலகத்தின் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த போராட்டத்தில் பெருமிதம் கொண்டிருக்கிறாங்க. வாஷிங்டன்ல தொடங்கி கொழும்பு, யாழ்ப்பாணம் வரை பல இடங்கள்ல பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து இது என்னுடைய போராட்டம்னு நினைக்கிறாங்க. இது எங்களுடைய பெருமிதம், தமிழ் வசந்தம், இது எங்களுடைய வசந்த காலம். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு எங்கள் இனத்துக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கிறது, தமிழர்களுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லி டெல்லியில், மும்பையில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை போராடி இருக்காங்க. இந்த போராட்டத்தை கட்சிகளை கடந்து, கட்சிகளை தாண்டி மாணவர்கள், இளைஞர்கள் கட்சி சார்பு இல்லாமல் நடத்தி காட்டியிருக்காங்க. இதுல இருந்து கட்சிகள் என்ன பாடம் கற்றுக்கொள்ளும்? எந்த ஒரு கட்சியாலும் இவ்வளவு பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. அதாவது இந்தியாவில் 3 அதை நான் நால்வருடைய கருத்தையும் கேட்கிறேன். திரு முத்துக்குமார் தொடங்கி வைக்கட்டும்.
அதாவது தன்னெழுச்சியான போராட்டம் இளைஞர்கள், நான் முதல் சொல்லில் சொன்னது போல கட்சி அரசியல் கடந்து துறந்து அப்படின்னு நீங்கள் கூட விளக்கம் கேட்டீங்க. கட்சி அரசியல் இருந்தாலும் இந்த மாணவர்களுடைய உண்மையான மெய்யான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்னு இவர் கூட வந்ததா சொன்னார். அது மாதிரி கட்சி அரசியல் அவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட மாணவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக வந்தாங்க. அது மாதிரி ஆனால் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி அரசியலையே திறந்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல. அடுத்தது, இந்த போராட்டம் அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்லியிருக்கு அப்படின்னா, அரசியல் கட்சிகள் எங்களுடைய உயிராதார பிரச்சனைகள், ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு குறியீடு, அதை தாண்டி விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சிகள் அரசியல் சக்திகள் தொடர்ந்து பாராமுகமாக இருந்தால் நாங்கள் களத்தில் இறங்குவோம். எங்களுடைய போராட்டம் வன்முறை தவிர்த்த போராட்டமாக இருப்பதால் எங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு மிக அதிக அளவிலே கிடைக்கும். அந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். உதாரணமாக இப்போது அவசர சட்டம் வந்தது போல ஒரு தீர்வை நோக்கி வர வேண்டும்ங்கிற ஒரு அழுத்தத்தை அரசியல்வாதிகளுக்கு கொடுத்திருக்கு. அதே போல போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும்போது அரசாங்கம் வந்து தனக்கு தான் அனுமதிக்கும் வரை போராட்டக்காரர்களை அனுமதித்துவிட்டு தனக்கு விருப்பமில்லை என்ற போது முரட்டுக்கரங்களை திணிக்கும். அப்பொழுது அரசியல் கட்சிகள் தான் உதவிக்கு வருவார்கள், விசாரணை கோருவார்கள் என்பதை மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான செய்தி. ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் இல்லையா? ஜல்லிக்கட்டு இது ஒற்றை கோரிக்கை ஜல்லிக்கட்டு, அதுதான் எல்லாரும் நினைச்சிருக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பார்க்கல. ஜல்லிக்கட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் திரண்டு வந்தது பல்வேறு விதமான பிரச்சனைகள், குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே நீடித்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக காவிரி மேலாண்மை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் மத்திய மாநில அரசுகள் ஆடிய கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு தன்னால் முடிந்த எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று அதிக அளவில் களத்துக்கு வந்தார்கள். அதற்கு ஜல்லிக்கட்டு ஒரு குறியீடு மட்டுமேங்கிறதா என்னுடைய பார்வை. இல்லை, என்னை பொறுத்தவரையில் மாணவர்கள் அல்லது இந்த இளைஞர்களுடைய போராட்டம் என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனாலும் ஒரு சில சட்ட ரீதியான நுணுக்கமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்வதில் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் 2 விஷயம்தான். இந்த ஜல்லிக்கட்டு ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த காளைகளை சேர்த்த காரணத்தினால அதுதான் சட்ட ரீதியாக தடையாச்சு. அதே போல் 2009 திமுக கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் வந்து இல்லீகல், அதாவது நேர்மாறாக இருந்தது. இதுதான் அது ஏன் பண்ணாங்கன்னா, ஏன் செய்ய முடிஞ்சதுன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லை. இதுதான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட், ஜல்லிக்கட்டு தடையானது காரணம் தான். ஆனா இந்த முறை இந்த அவசர சட்டத்துல அந்த காளைகள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல குடியரசுத் தலைவர் ஒப்புதலை வாங்கியிருக்கிறதுனால இது ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மெசேஜை வந்து அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இந்த மெசேஜை ஒருவேளை சரியாக கொடுக்காத கூட இருந்திருக்கலாம். இதுல ஊடகங்கள் இன்னும் சற்று அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஏன்னா நான் சீரியஸாவே நான் வந்து இது என்னுடைய பார்வை, என் மேல தவறு தான் நீங்க சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். அரசாங்கமும் சொல்லியிருக்கலாம், மாநில அரசும் சொல்லியிருக்கலாம், மத்திய அரசும் சொல்லியிருக்கலாம். நாம இனி வரக்கூடிய காலத்துல அது செய்யலாம் தான். எனக்கு அகாடமிக்கா ஒரு கேள்வி என்னன்னா, அது ஊடகங்கள் ஒரு கருத்தை தாங்கி செல்லக்கூடிய கருவிகள். நீங்க இந்திய அளவில் வலிமையான கட்சி பாஜக, ஒரு மெசேஜை அவங்களால கன்வே பண்ண முடியும். இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில், அவங்கள கவர்ந்தெழுக்கக்கூடிய மொழியில் பேசுகிற வல்லமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி அதிமுக. தாங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு செய்தியை இந்தியாவினுடைய கடைக்கோடி மனிதன்கிட்ட, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மனிதன்கிட்ட சொல்கிற வலிமையும் அமைப்பு ரீதியான பலமும் இருக்கிற ஒரு கட்சி. என்னை பொறுத்தவரை 2 ஆளுங்கட்சிகளால் ஒரு விஷயத்தை வந்து இதுதான் வலிமையானது அப்படின்னு சொல்ல முடியாதா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இதை விட வலுவானது ஊடகங்கள் தான். மக்கள் வந்து கண்டிப்பாக ஊடகங்கள் சொல்வதை கேட்கிறார்கள். அந்த தெளிவான அந்த பார்வையை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறதுன்றதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் இந்த விவகாரத்தில் அதுல ஏதோ ஒரு ஏனென்று சொன்னால் சமூக ஊடகத்தினுடைய அந்த தாக்கம் அதிகமா இருந்த காரணத்தால எதையாவது இருட்டடிப்பு செய்தார்களான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு நாளைக்கு இல்ல இருட்டடிப்பு செய்யல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்கேயாவது செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்றால் அது இன்னைக்கு மாறிட்ட சூழல்ல எல்லா தொலைக்காட்சிகளிலும் அவர் அரை மணி நேரம் பேசினாலும் அது நேரலையாக போகிறது. சரிதான். அதுல எந்த மாற்று கருத்தும் அந்த கட்சி வைத்திருக்கொள்ள முடியாது. எல்லா ஊடகங்களும், பெரிய ஊடகங்களும் ஒளிபரப்புகின்றன. அவர்கள் பேசக்கூடிய செய்தி வலிமையாக மக்கள்கிட்ட உடனுக்குடன் சேர்கிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க பேசுற செய்திகள் மிக பெரும்பாலான நேரங்களில் நேரலையாக போகிறது. அதுல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க எனக்கு சொல்லுங்க. அந்த மேனகா காந்தி வழக்கு தொடுத்தார்ன்ற விஷயம் ஒரு 10 நிமிஷத்துல பல கோடி பேருக்கு போச்சா இல்லையா? அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். அது மத்திய ஆளுங்கட்சின்னு கூட விட்டுங்க, மத்திய அரசுக்கு எதிரான
ஒரு தவறான எண்ணத்தை விளைவித்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சமூக ஊடகங்களில் ஒரு 10 நிமிஷத்துல அது தீ மாதிரி பத்துக்குச்சு. அது உண்மையிலேயே சொல்றேன், அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனோட அது வந்து செஞ்சிருக்கணும். இன்னைக்கு கூட மேனகா காந்தி ஓட்டம்னு போடுறாங்க ஒரு தொலைக்காட்சியில். ஒரு மத்திய அமைச்சர் இது குறித்து கேட்டா ஓட்டம். சரி, நான் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் போடுவாங்க. இல்லைங்க, இல்ல நீ சொல்ற உங்க உணர்வை நான் சொல்றது ஒரு பதட்டமான சூழ்நிலையில ஒரு கொஞ்சம் கண்ட்ரோலா நடந்துக்கலாம், தவறு இல்லைன்ற. எங்களை விட சார் எங்களுக்கு ஒரே பார்வை தான் சார் இருக்கும், நாங்க செய்யறதா சரி நாங்க நினைப்போம். ஆனா ஊடகங்கள் கண்டிப்பாக உங்க கருத்தை நான் ஏற்கிறேன். நான் ப்ளேம் பண்ணல, இன்னும் நல்லா பண்ணணும். இல்ல ரெண்டு விஷயத்தை சொல்றீங்க. ஊடகங்கள் போடக்கூடிய செய்தி உடனுக்குடன் மக்களை போய் கனெக்ட் ஆகுது. அதனால ஊடகங்கள் இன்னமும் பொறுப்போட நடந்துக்கணும். அதுல தவறு இல்லை. திரு அப்பா சரியான கருத்து தான் அது. நீங்க கேட்ட கேள்வி இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை பற்றி என்ன நினைக்க அப்படின்னு இல்ல கட்சிகளுக்கு அந்த இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எங்க கட்சியை பொறுத்தளவுல எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்களும் கருத்தாட்டை நான் சொல்றேன், இந்த மிகப்பெரிய வரவேற்பு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அவங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வந்து கொச்சப்படுத்தவும் இல்லை, அவங்க வந்து இது ஏன் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள அடித்தது தான், அத்துமீறி அடித்தது தான் எங்களுக்கு மனவேதனையை கொடுக்கு. அதான் தளபதி என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து இப்போ இவங்க 2 பேருமே சொன்னாங்க தவறு இல்லை அப்படின்னு சொல்லி. சொல்ல விசாரணை வைங்கன்னு தானே சொல்ல. அப்போ நம்ம சொன்னேன் நீதியரசர் ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் நீதியரசர் தலைமையில ஒரு விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மடியில கணம் இல்லைன்னா வழியில எந்த பயமும் இல்லை, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தளபதி கேட்குறாங்க. உண்மையிலேயே உங்ககிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கி இதை நீங்க என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல இவங்க சொன்னாங்க இப்படி இந்த மாதிரி எங்களை மேனகா காந்தி இப்படி வழக்கு அப்படின்னு சொன்னது எங்களை பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி. எங்களே இல்லை, நாட்டை கலவரத்தை அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கலவரம்ல தமிழ்நாட்டில் தான் நடந்த விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்க இந்தியா முழுவதும் கட்சிகளுக்கான கருத்தா சொல்லி முடிக்கும். அதான் எம்பிக்களோ மந்திரி அவங்க சொன்னதுக்கும் ஒரு பதில் சொன்னா, எம்பிக்களோ மந்திரிகளோ எவ்வளவு மட்டமாட்டு நம்மளை பேசிருக்காங்க நீ பாத்துக்கணும். நீங்க அதனால புதிய விவாதம் நாங்களே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். அது எதுக்கு ஐயா நீங்க இளைஞர்கள் மாணவர்கள் அவர்கள் போராட்டம், முதல்ல சுதந்திர போராட்டம், தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு அடுத்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த போராட்டம். நன்றி. இந்த போராட்டம் இதுக்கு முழு ஆதரவு எங்களுக்கு. அதாவது மரியாதைக்குரிய முத்துக்குமார் பேசுகின்ற போது இந்த போராட்டம் நடத்தியவர்கள் அது மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அரசியலை துறந்து வரவில்லை, கடந்து வந்தார்கள்னார். நான் ரெண்டும் இல்லை, அடையாளங்களை மறைத்து வந்தார்கள்ன்றது தான் உண்மை. ஒவ்வொருவருக்குள்ளும் அவங்களுக்குள்ள இருந்தது அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற சூழல் அங்கே இல்லை. அதனால் அவங்களுடைய அதுக்காக வந்து அரசியலை அவங்க கடந்தோ துறந்தோ வரல, அவங்க அதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் இந்த போராட்டத்தினுடைய உண்மையான அந்த போராட்டவாதிகள் வெளியேறியதற்கு பிறகு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பற்றி பேசுகிற போது முத்துக்குமார் சொன்னார், இது என்னன்னா இது ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுக்கும் எதிரான மக்களுடைய கொந்தளிப்புன்னாரு. அதை ஒரு வகையில் நான் உணர்றேன். ஆனால் அந்த கொந்தளிப்பை மக்கள் கையில் எடுப்பதற்கு தன்னிச்சையாக நாங்களே பார்த்துக்கிறன்ற நிலைக்கு வர்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி எதுவும் தம்முடைய பிரச்சனைகளை முன்வைத்து அரசாங்கங்களை கேள்வி கேட்காது, அரசாங்கங்களை வழி நடத்தாது, நெறிப்படுத்தாது, வேலை வாங்காது என்ற எண்ணம் மக்களிடத்தில் வந்ததனால் தாங்களே எதிர்க்கட்சிக்கு செய்ய வேண்டிய வேலையை தாங்களே செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்த எதிர்க்கட்சி தன்னுடைய செயலை அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பெரிய எதிர்க்கட்சி உருவாயிருக்கு. புதிய சட்டமன்றம் உருவான பிறகு சட்டமன்ற குழுக்கள் அமைக்கணும்னு எதிர்க்கட்சி வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தித்தும் பார்க்காமல் எதிர்க்கட்சி எதுவுமே செய்யலன்னு சொல்றது எந்த வகையில பொருத்தப்பட முடியாதுன்னு எனக்கு தெரியல. மறைக்கப்பட்டிருக்கிறது எதுன்னா அங்க வந்து ரெட்டை அதிகாரம் இருக்கு. முதல்வர் இந்த காவல்துறை இப்படி நடந்தது. காவல்துறை இதை கையில் எடுக்க காரணம் எடுத்திருந்தா மதுரையில ரயில் 4 நாள் சிறைபிடிக்கப்பட்ட போது காவல்துறை
நன்றி 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 புதிய விவாதத்துக்கு திரு அப்பாவு திரு குமார் திரு அப்பாவு கொஞ்சம் ஒத்துழைங்க திரு அப்பாவு திரு அப்பாவு திரு அப்பாவு 14 திரு அப்பாவு விலகுகளை திரு குமார் திரு அப்பாவு திமுக ரயில மறிச்சுக்கிட்டு ரயில் திரு குமார் என்ன நியாயம் திரு குமார் திரு அப்பாவு திரு அப்பாவு உங்க பொதுச் செயலாளர் திரு அப்பாவு திமுக திரு அப்பாவு துரோகத்தால் வந்த இந்த சிக்கல் நன்றி நன்றி அனைத்து இந்திய அண்ணா அது இந்த தீர்வு கண்டிருக்கிறது. நன்றி நாங்க என்ன சட்டம் போட்டோமோ திரு அப்பாவு பொட்டு வச்சு கொண்டு விட்டுருக்கீங்க. திரு அப்பாவு ஒத்துழைங்க நாங்க போட்ட சட்டம். திரு குமார் திரு குமார் அதே சட்டம். இன்னைக்கு அந்த 2009 என்ன போட்டோமோ நீங்க சேர்ந்து சார் ஒரு சட்டத்தை எப்படி போடணும்னு கூட தெரியாம போட்டு திரு குமார் கொஞ்சம் ஒத்துழைங்க திமுக அது நீங்க திரு அப்பாவு சட்டத்தை ஒரு மாநில திரு அப்பாவு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு திரு குமார் சட்ட மன்னிக்கணும் கூட தெரியாது. உங்களுக்கு திரு அப்பாவு உங்களுக்கு சார் நீங்க பொதுச் செயலாளர் மன்னிங்க இது சரியில்லை இது முறை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரு மூத்த தலைவர்கள் மூத்த அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் ஒத்துழைக்கணும் ஒரு விவாதத்தை ஒரு மோதலோடு முடிக்கிறதுக்கு நான் விரும்பல புதிய கருத்துக்களை கடைசி கட்டத்தில் புதிய குற்றச்சாட்டுகளை சொன்னா யார் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் இன்னொருவர் அதை மறுக்க விரும்புவார் கடைசி நேரத்தில் நிறைவு கருத்துக்களில் புதிய குற்றச்சாட்டுகளை சொல்வதை தவிர்க்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஊடகங்களை பற்றி பெரிய கருத்துக்கள் எல்லாம் திரு நாராயணன் சொன்னார் உண்மையில இல்ல உண்மையில ஊடகங்களை எல்லோரும் விமர்சிக்கிறாங்க நீங்கெல்லாம் விமர்சிச்சதை விட போராட்டக்காரர்கள் விமர்சிச்ச அதிகம் ஊடகங்கள் எங்கள் போராட்டத்தை முழு நேர நேரலையா காட்டினாலும் எங்கள் போராட்டத்தை மன்னிக்கணும் ஊடகங்களை பொறுத்தவரையே எங்களை சரியா போராட்டத்தை காட்டலன்னு சொல்லி ஊடகங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட மாணவர்களால இல்ல இந்த போராட்டத்தை ஊடகங்கள் மிக 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 சரியாக வெளிப்படுத்தின அதனுடைய விளைவு விளம்பரத்தை கூட விளம்பர இடைவேளை இல்லாமல் என்ற ஒரு புதிய வார்த்தை கூட இந்த போராட்டத்தெல்லாம் வந்தது இதுவரைக்கும் அகல முடியாத அளவுக்கான கூட விளம்பர இடைவேளை இல்லாம ஒளிபரப்படுத்த கேமராவை அகற்ற முடியாத அளவுக்கான காட்சிகள் இருந்தன ஊடகங்கள் சரியாதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஊடகங்களுடைய அருமையான நல்ல விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன் இதை வச்சே விசாரணை நடத்தி உங்க இருவருடைய ஒத்துழைப்புக்கு நன்றி உங்கள் இருவர் கருத்துக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்